வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சில சமயங்களில் எதிர்பாராத இனிய நிகழ்வுகள் லைஃப்பில் நடக்கிறது உண்டு. எனக்கு பேட்ச்மேட் விலாசினி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி குஜராத் காடர். அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் காரணமாக இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பமே எனக்கு நல்ல நட்போடு இருந்தாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப சீனியர் பொசிஷனில் ஏர்ஃபோர்ஸில் ரிட்டையர் ஆனவர். இப்பொழுதும் திருவனந்தபுரத்தில் இருக்கார். இப்பொழுதும் என்னோட நெருங்கின நட்பு வட்டாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு பெங்களூர்லேயே இருக்கிறாங்க 2 குழந்தைகளோட. ஸோ ஐ கீப் இன் ரெகுலர் டச் வித் த ஃபேமிலி. இந்த ராமச்சந்திரன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. இந்த பேராசூட் அன்ஃபிட் ஃபார் யூஸாக இருக்கிற பேராசூட் டிஸ்போஸ் பண்ணுவாங்க இதில் ஏர்ஃபோர்ஸில். அப்போது அது நடுவில் ஒரு சென்ட்ரல் போல் வச்சிட்டோம்னா ஒரு 50 பேர் 100 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான கூடாரமாக அது அமைஞ்சிடும். அப்போ நான் நினச்சேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது நடத்தினா அந்த மாதிரி பண்ணுறது ஒரு மாதிரி புதுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போ மிஸ்டர் ராமச்சந்திரன்ட்டு நான் சொன்னபோது அவர் சொன்னார், இது டிஃபென்ஸில் ரொம்ப சீனியர் லெவலில் தான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா சில பேர் அதை பேராசூட்டை தப்பான வழியில் யூஸ் பண்ண போகிறதில்ல. டிஸ்போசபிள்ங்கிறது இன் அக்கார்டன்ஸ் வித் லா அவங்களுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அந்த வழிமுறையை அவங்க செய்யணும். ஒரு பணம் கட்ட வேண்டியிருக்கும். அது தவிர யார் கொடுக்குறோங்கிறத பற்றி ஒரு செக் பண்ணலாம். டிஃபென்ஸை பற்றி முழு விவரங்களும் நமக்கு தெரியாது. அவங்களுடைய செயல்களை குறை காண முடியாது. ஏன்னா தே ஆர் இன் சார்ஜ் ஆஃப் த டிஃபென்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதனால் அவர் சொன்னார், எனக்கு சொன்னீங்கன்னா நான் விசாரிக்கிறேன்னாரு. ஆனால் அது அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் டெல்லியில் போஸ்டிங்கில் இருந்தபோது ஒரு தடவை ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எனக்கு கால் வந்தபோது ஈனாம்தார்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் ஒரு அதிகாரி ஏர் வைஸ் மார்ஷலாக இருந்தார், ப்ளஸ் யூபிஎஸ்சி மெம்பராக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்போ வசதிப்படும், உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா நான் தனியாக நேரம் இருந்துக்கிட்டு இருந்தேன். குடும்பம் இன்னொரு இடத்துல இருந்தாங்க. அவர் வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் கூட என்னால் சரியாக செய்ய முடியாது. நான் சொன்னேன், ஐ வில் கிவ் ஹிம் எ லஞ்ச் ஆர் டின்னர், வெளியில் எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொல்லிவிட்டு, இல்லை இன் விச் கேஸ் ஹீ இஸ் இன்வைட்டிங்கோ, நீங்கள் வரலாங்களா அல்லது ஆஃபீஸுக்கு வர்றதுனா வரட்டலாம்னு சொல்கிறாரு. அதுமாதிரி ஆஃபீஸ்லேயே சந்திப்போம். ஏன்னா என்னையும் கூப்பிட்டாருன்னா மறுபடியும் ஒரு லஞ்ச் டின்னர் ஏதாவது தன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வரட்டும். அப்போ ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்தபோது அவர் பார்த்த உடனே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இவர் தான் மித்னாப்பூரில் ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங்காக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ரொம்ப ஆளுமை மிகுந்த, ரொம்ப வளர்த்தியாக, ரொம்ப கம்பீரமான ஒரு அதிகாரி. ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் இத்தனை வருஷம் கழித்து மீட் பண்ணோம். 10-12 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம். எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன், ஒரு டின்னரில் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஸ்யூஸ்ட் உபயோகத்திற்கு பயன்படாத ஒரு பேராசூட் வேணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களாம். அதனால் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், என் காரில் இருக்குது. ஸோ ஐ வாஸ் ஷாக்ட் இன்டு சர்ப்ரைஸ். நான் சொன்னேன், யார் சொன்னாங்க? ஏதோ சொன்னாங்க, பேரை சொன்னாங்க. உடனே அவர் வெஸ்ட் பெங்கால் கேடரா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அவர் மித்னாப்பூரில் கலெக்டராக இருந்தது தெரியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியலை, அந்தளவுக்கு உங்களை பற்றி தெரியலை. அப்புறம் நான் விசாரித்தேன், எங்கே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஒரே ஆளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சது. அதனால் நான் இதை கொண்டு வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராசூட், டிஸ்யூஸ்டு பேராசூட் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு. உடனே நான் கேட்டேன், ஹவு டு ஐ ஓ திஸ் ஃபேவர் டு யூ? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் நீங்கள் மறந்துருப்பீங்க, என்னுடைய கன் லைசன்ஸ் ரினியூவல் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கன் லைசன்ஸ் ரினியூவல் கண்டிப்பாக எலிஜிபிள் லைசன்ஸ் இருந்தால் ரினியூவல் பண்ணித்தானே தீரணும் அப்படின்னு. உடனே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னாரு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. நான் மித்னாப்பூர் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். மித்னாப்பூரில் நான் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கன் லைசன்ஸ் ரினியூ பண்ண முடியும். நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் என்னுடைய இது அப்போ தான் எக்ஸ்பயர் ஆக போகுது. அப்போ எங்கேயோ போய் ஒரு புது இடத்துல போய் யாரையோ போய் பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம பாலச்சந்திரன் இருக்காரில் அவர்கிட்டயே சொல்லி ரெனியூவல் வாங்கிக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஆள் அனுப்பினேன். இவர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் கன் லைசன்ஸும் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். எங்கள் ஆஃபீஸர்னு சொன்னார். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே நினைவுக்கு வந்துருச்சு, ஏன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க?
அது ரெனியூவல் வந்து பண்ண முடியும். நான் வந்து ரெக்கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணேன். மிஸ்டர் இனாம்தார் இட்ஸ் வெரி வெல் நோன், எல்லாருக்குமே தெரியும் அவர் இங்கே வந்து இதாக இருந்தார், ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங்காக இருந்தாருங்கிறது தெரியும். இந்த கன் லைசன்ஸை பார்க்கும்போது இது இத்தனை வருஷத்து லைசன்ஸுங்கிறது தெரியும். அதனால் தேர் ஷுட் பி நோ ப்ராப்ளம் இன் கெட்டிங் திஸ் லைசன்ஸ் ரினியூட் பை த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டின்னு எழுதிட்டு உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கன் லைசன்ஸை விட்டுட்டு போங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் எந்த ஸ்டேஷனில் இருந்தார் அந்த ஸ்டேஷனுக்கு நீ போய் இதை வந்து ரெனியூ பண்ணி கொடுத்துரு, என்னுடைய லெட்டரோடு கொண்டு போயோம் அப்படின்னு சொல்லி ஐ சென்ட் த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அது முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, ஃபார் சச் எ சீனியர் பர்சன் லைக் யூ நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரெனியூ பண்ணிட போகிறாங்க அப்படின்னு. ஆமாம், ஃபார் சச் எ சீனியர் பர்சன் ரெனியூ பண்ணுவாங்க. ஆனால் நான் போய் சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் பழகாத ஒரு இடத்துல சொல்லணும், சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் மனசில் வச்சு சட்டத்தை மீறலை, நீங்கள் ரினியூ பண்ணலை, ஆனால் ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்க. அண்ட் யுவர் ரெக்கமெண்டேஷன் கேரிட் வெயிட் பிகாஸ் ஐ எம் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி. கலெக்டர் வந்து அந்நேரத்தில் வந்து ஆல் இண்டியா லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி. கலெக்டர் வந்து ஒரு கன் லைசன்ஸ்னால் இதுக்கு போகிறான், சப் கலெக்டர் வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து லைசன்ஸ் கொடுக்க முடியும். கலெக்டர் வந்து ஆல் இண்டியா லைசன்ஸ் இஷ்யூ. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரிக்கு மாற்றிட்டாங்க, இந்த தீவிரவாதம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம். நான் இருக்கும்போது அந்த மாதிரி ஆல் இண்டியா லைசன்ஸ் இஷ்யூ கொடுக்க முடியும்னு இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு எழுதுனீங்க. உங்களுடைய இதனால் பிகாஸ் ஆஃப் யுவர் பொசிஷன் அவர் மறு பேச்சு எதுவுமே பேசாமல் எனக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாரு. பல சமயங்களில் மிஸ்டர் பாலச்சந்திரன் நமக்கு ரொம்ப சின்னதாக தெரிகிறது, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் சொல்லிட்டு இந்த பேராசூட் மாதிரி அப்படின்னு சொல்லி சிரித்தார். அது நிஜம்தான். அவருக்கு வந்து அந்த ரூல்ஸு ரெகுலேஷன் எல்லாம் தெரியும், அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி டிஸ்யூஸ் ஆகிடுச்சு சொல்லி காமிச்சு எனக்கு அனுப்புறது அவருக்கு ரொம்ப எளிது. நான் போனேன்னா 7 லெவலில் போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறனால அது உண்மைதான். இது எதை காட்டுதுன்னா, நம்ம வந்து எதையுமே எதிர்பாராமல் சட்டத்திற்கு உட்பட்டு ஒருத்தருக்கு எவ்வளோ, அதாவது டோன்ட் லுக் ஒன்லி அட் தி லெட்டர் ஆஃப் லா, லுக் அட் த ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து செஞ்சோம்னா என்றைக்கோ ஒரு நாள் நம்ம எதிர்பாராத நேரத்தில் அது நமக்கு திரும்பி நன்மை விளைவிக்குது. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாள் இன்னும் தொடர்வோம்.